தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரியன் சார். வணக்கம் சார். தவறான கருத்தை ஆதவ் அர்ஜுனா பரப்பி இருக்கிறார். அவருடைய பேச்சு உண்மைக்கு மாறானது அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த். உங்களுடைய பார்வை இதுல? அதாவது தாவேகாவை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை ஃபாலோ பண்றாங்க, மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதற்கு திமுக தான் காரணம் என்று ஒரு விஷயத்தை தூக்கி போடுறாங்க. கரூர் சம்பவமா அதுக்கு திமுக தான் காரணம். அவருடைய மனைவி சங்கீதாவோட விவாகரத்து விஷயமா அதுக்கும் திமுக தான் காரணம். ரஜினிகாந்த் அரசியலை விட்டு விலகினாரா அதுக்கு திமுகவுடைய மிரட்டல் தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் தாவேகா தரப்பினர் சொல்லி வருவதில் உள்ள அரசியல் நமக்கு புரிகிறது. ஆனால் அது கொஞ்சமாவது உண்மை இருக்கணும் இல்லையா? ரஜினிகாந்த் எந்த சூழல்ல அரசியல் வரமாட்டேன்னு சொன்னாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆதவ் அர்ஜுனா அப்ப எந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தாரு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது நாட்டில். ரஜினி எந்த சூழல்ல சொன்னாரு, கொரோனா காலகட்டத்தில் என்ன மாதிரி சூழல் இருந்தது, ரஜினி தன்னை ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு தனக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை தீர ஆராய்ந்து கொண்டுதான் அப்புறம் தான் அரசியலை விட்டு அவர் விலகிறார். அதற்கும் திமுகவுக்கும் என்ன காரணம் இருக்க முடியும்? திமுகவுக்கு பயந்து கொண்டு அரசியல் அவர் வராது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அரசியலில் வரணும்னு நினைச்சாருன்னா அவர் என்னைக்கு வேணா வரலாம். ஆனால் இனிமேல் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ இந்த சூழல்ல தாவேகா தரப்பினர் திமுக ரஜினியோட அரசியல் விலகலுக்கு திமுக தான் காரணம் என்று சொல்வது அது அடிப்படையில தவறு என்பதை இன்னைக்கு ரஜினிகாந்த் சுட்டி காமிச்சது மட்டும் இல்லாம காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றார். அதாவது தேர்தலை நோக்கி கட்சிகள் செல்லுகின்ற இந்த சூழல்ல தாவேகா விஜய் ஏற்கனவே இந்த சூப்பர் ஸ்டார் அந்த விஷயத்துல ரஜினியோட மோதினது நம்ம பார்த்தோம். நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழல் இப்ப அந்த மோதல் தொடரா மாதிரியான ஒரு அந்த காலகட்டத்துல மோதல் தொடரா மாதிரியான ஒரு சூழலை மறுபடியும் ஆதவ் அர்ஜுனா பேச்சு உண்டாக்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். தேர்தலை நோக்கி போகும்போது காலம் பதில் சொல்லும் என்று ரஜினி சொல்கிற ஒரு விஷயம் தாவேகாவுக்கு எதிராக ரஜினி ரசிகர்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதைத்தான் அவர் மறைமுகமாக சொல்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. இதுல என்ன அரசியல் லாபம் பார்க்க தாவேகா நினைச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பிரியன் சார். இதெல்லாம் ஒரு லூஸ் டாக்ஸ் சார். ஆதவ் அர்ஜுனா போன்ற ஒரு அனுபவம் இல்லாதவர்கள் அவர்கள் ஏதோ ஸ்ட்ராட்டஜிஸ் தன்னை சொல்லிக் கொள்கிறார்கள் தவிர எந்த நேரத்துல எதை பேசணும் அப்படின்னு தெரியல. அதாவது விஜயை புகழறதா நினைச்சிட்டு இன்னொரு கட்சியை மட்டம் தட்டுறது அல்லது உண்மைக்கு மாறான தகவலை சொல்றது. விஜய் 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு அரசியல்ல வந்திருக்காரு, யாருக்கும் பயப்படாம வந்திருக்காரு, அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு போங்க, அது யாரும் வேண்டாம்னு சொல்லல. அதுக்குண்டு நீங்க ரஜினி எதுக்கு வம்புக்கு இழுக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? அது ரஜினி காலகட்டம் அது முடிஞ்சு போச்சு, அரசியலுக்கு வர காலகட்டம். அதை இப்போ அதை எடுத்துக்கொண்டு இப்பொழுது பேசி அதுல திமுகவை குறை காண வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது ரஜினியை இது பண்றது திமுகவை ஏதோ ஒரு விதத்துல திமுகவை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் தானே உங்களுக்கு இருக்கு. அது எப்படிப்பட்ட எதிர்வினையை உங்களுக்கு ஏற்படுத்தும்? இன்னைக்கு ரஜினி உச்சபட்ச நடிகரா இருக்காரு, அவருக்கான ரசிகர்கள் இன்னும் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கில் இருக்காங்க. நீங்க அவரை புண்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க விமர்சனத்தை நீங்க வச்சீங்கன்னா தேர்தல் நோக்கி போகும்போது உங்க கட்சிக்கு எதிர்வினை அந்த ரஜினி ரசிகர்கள் ஆட்ட மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? மதுரையில் ஏற்கனவே போஸ்டர் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு அளவில் ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. சோசியல் மீடியால பார்க்கும்போது தெரியுது நமக்கு. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ரஜினி ரசிகர்களை பகைத்து கொண்டு விட்டார் விஜய் என்பதுதான் என் கருத்து. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.